தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மானம் மரியாதை எல்லாம் சீரழிஞ்சிருச்சு. சொன்ன எப்பவுமே ஒருத்தர் தப்பு சொல்லி காமிச்சா கோவம் தானே வரும். அதை பொறுத்த வரைக்கும் சொன்னது கரெக்ட் தான், விஜய் சொன்னது கரெக்ட் தான், தப்பு இல்லை. தானா அவங்க செஞ்சாங்கன்றதுக்காக நாம திருப்பி செஞ்சோம்னா நாய் கடிக்க போது நாயின் திருப்பி கடிப்பேன்ற மாதிரி. இப்படியே ஒரு ஆளை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் போட்டி போயிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை கொண்டு வரணும். அதான் என்ன பதில் இது, என்ன மரபு இது? நீங்க இப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்களா, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? மக்கள்லாம் நிறைய பேர் நல்லா தான் பேசியிருக்காரு, சூப்பரா இல்ல பேசியிருக்காரு. ஒரு அம்மா கூட சொல்லுது, நாங்க நல்லா என்ஜாய் பண்றோமே, இது என்ஜாய் பண்ற இடமா? அதாவது அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ண படத்துக்கு போவோம். நான் உங்களால கேள்வி கேட்குறேன், நீங்கள் நேரடியாக பதில் சொல்லுங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதை எழுதி எடுத்து படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டுலாம் வந்து பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு அப்பா கதை சொல்ல போய் ஒரு அம்மா கதை வருது, ஒரு மனைவியோட கதை வருது, பிள்ளைகளோட கதை வருது. இதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாத தனி மனித விமர்சனத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு 3 நாள் போச்சு, அதை பாத்தீங்களா? பார்த்தேன். உங்களோட கருத்து என்ன? அது அதை பார்த்து தெரிஞ்சது கருத்து என்னன்னா, இப்போ இருந்ததுக்கே முன்னாடி கொஞ்சம் மாற்றம் இருக்கு. விஜயன் இன்னும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நானும் சினிமா ஷூட்டிங் டிரைவர் தான். அவர் படத்துக்கு நானும் வேலை செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். டெய்லி பாக்குறீங்களா? நல்ல பொழுது நல்ல பொழுது போதா? அது எதுனால நல்லா பொழுது போகுதுன்றீங்க? அதாவது படம் பார்க்கறத விட இப்ப படமே சட்டமன்றம் ஆயிடுச்சு. யாரும் சொல்றீங்க அத? யாரும் இல்ல, எல்லாமே அப்படி இருக்கு. சட்டமன்றமே அப்படி இருக்கு. நம்ம என்ன செய்யுது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு மிக தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மானம் மரியாதை எல்லாம் சீரழிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பார்த்தேன் சார், நல்லா தான் இருக்கு. விஜய் வந்தாருன்னா நல்லா தான் செய்கிறாரு, எந்தமான குறை இல்லை. ஏன்னா அவர் இப்போ மக்களுக்கு வயசாப்பு இதெல்லாம் அடைக்கிறாரு, நல்லா செய்கிறாரு சூப்பராக. விஜயனை பற்றி எந்தமான இது இல்லை. ஆனால் ஆட்சி மாறினதான் ரொம்ப சந்தோஷம். மக்கள்லாம் இப்போ நல்லா பெருமையாக இருக்காங்க, சந்தோஷமா. நேற்றை பொறுத்த வரைக்கும் விஜய் இவ்வளோ நல்லா பேச முடியாது, நல்லா பேசிக்கிட்டாரு. அது பேசுனதுன்னா கரெக்ட் தான். ஏன்னா அவங்க ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே யாருமே இது பண்ணல. ஆனால் ஒன்று ஒன்று செய்யறது இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சொன்ன எப்பவுமே ஒருத்தர் தப்பு சொல்லி காமிச்சா கோவம் தானே வரும். அதை பொறுத்த வரைக்கும் சொன்னது கரெக்ட் தான், விஜய் சொன்னது கரெக்ட் தான், தப்பு இல்லை. சண்டையாக தான் போச்சு. சண்டையா தான் போச்சா? எதனால சண்டையா போச்சு? உதயநிதி ஸ்டாலின் ஏதோ சொல்லிட்டாப்புல போல இருக்கு, அதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல. விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பாத்தீங்களா? விஜய் ஸ்பீச் பார்க்கல. சட்டமன்றத்துல விஜய் எப்படி செயல்பட்டாருன்னு நினைக்கிறீங்க? சட்டமன்ற விஜய் செய்யப்பாங்கன்னா அவர் சினிமா மேலே நடிச்சிருமானா இப்போ மக்களுக்கு நல்லா செய்கிறாரு. மக்கள் அவர் விஜய் மனசுல இங்கெல்லாம் நல்லா உட்காந்துட்டாரு. மக்களுக்கு நல்லா உட்காண்டாரு, நல்லா செய்கிறாரு. எந்தமான பாதிப்பு கிடையாது. முதல்ல ஒரு 50 வருஷம் இருந்தாங்க அதிமுக திமுக எல்லாம், அவ்வளவா இது இல்லை, பாதுகாப்பு இல்லை. விஜய் நல்லா செய்கிறாரு. எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை. இப்போ வந்திருக்கிற சிஎம் அவர்கள் பேசுறதுக்கு என்ன பேசுறாரு மக்களுக்கும் புரிய மாட்டேங்குது. சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிற அவங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக விளக்கணும். முதல்ல நான் தான் யார், முதலமைச்சர் தானா இல்லை நடிகர் தானான்னு சொல்லி முதல்ல விளக்கணும். நடிகராகவே இருக்கக்கூடாது. நடிகர்கள் வெளியே வந்துட்டாரு. மக்களுக்கான முதலமைச்சர்னா மக்களுக்கு என்ன செய்யணும் அதை பற்றி தான் பேசணும். அதை விட்டுட்டு இன்னும் நான் நடிகன் தான், இன்னும் வசனம் தான் பேசுவாங்கன்னா அதெல்லாம் சரியாக வராது. தமிழ்நாட்டில் பகுத்தறிவு மாநிலம். இந்த மாநிலம் இப்போ சீரழிஞ்சு போகுது. அது யார் காரணம்? நம்ம தான் காரணம். எதுக்கு ஓட்டு போட்டோம், ஏன் போட்டோம், எந்த மாற்றத்துக்காக போட்டோன்றது தெரியல. மக்களுக்கும் அறிவில்லை. வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? மக்களுக்கு நல்லது செய்யும். அதுக்கு ஒரு சட்டமன்றம், அது அறிவுபூர்வமாக இயக்கணும். என்னை மாதிரி மக்களுடைய ஆசை அறிவுபூர்வமாக இயங்கணும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அதுலேயும் இப்போ லைவா போகும். அதனால மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க செஞ்சாங்கன்னு இவங்க செஞ்சாலும், அதாவது இவங்க யாரு அவங்க யாருன்னு நான் சொல்லல. எதிர்கட்சி செய்கிறாங்கன்னு ஆளுங்கட்சி செய்தாலும், ஆளுங்கட்சி செய்கிறாங்கன்னு எதிர்கட்சி செஞ்சாலும் தவறு. யாராவது ஒருத்தர் திருத்திக்கிட்டா அடுத்தவங்க தானா ஆஃப் ஆகும். உண்மையா தானா அவங்க செஞ்சாங்கன்றதுக்காக நாம திருப்பி செஞ்சோம்னா நாய் கடிக்க போது நாயின் திருப்பி கடிப்பேன்ற மாதிரி.
அது யாராக இருந்தாலும் அப்படி அறிவுபூர்வம் அணுகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பொழுதுக்கு அதுதான் என்னால் சொல்ல முடியும். மக்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே இப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் லைவாக இருக்கு. அதை யார் செஞ்சாலும் அது தவறு. அது ஆளுங்கட்சி தரப்புல இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தரப்புல இருந்தாலும் சரி. அதனால இனிமேலாவது வருங்காலத்திலாவது ரெண்டு தரப்புமே அறிவுபூர்வமா நடந்துக்கணும், ஆக்கப்பூர்வமா நடந்துக்கணும். மக்களுக்கு தேவையானதை செய்ய கடமைப்பட்டவர். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல போய் ஒரு பேப்பர் எழுதி எடுத்துட்டு வந்து அவர் பேசுறாரு. எழுதி கொடுக்கான்னு நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவேன், யாரும் சொல்லுவாங்க. அவர் இப்போ சைலண்டா இருக்காரு. காரணம் யார் என்னென்ன பண்ணலாம், எப்படி ஐடியா பண்ணி செய்யணும். ஜெயலலிதா அம்மா ஃபர்ஸ்ட் டைம்ல ஏமாந்துட்டாங்க அந்த 5 வருஷம் வந்து. அதே மாதிரி இவர் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ பொறுமையாக கையாளுறாரு. அந்த பொறுமையை கையாளுனா அடுத்தவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு இப்போ போக போக ஒன்றும் டிஎம்கேக்கு தான் பிரச்சனையே. ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பிரச்சனை கிடையாது. டிவிக்கே சொன்ன மாதிரி டிவிக்கே அண்ணாடிஎம்கே ஒன்றா ஆயிடும் அன்றைக்கி கன்ஃபார்ம். ஆனால் இன்னும் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பிரச்சனை அவங்க சொல்ல தப்பு தான். கண்டிப்பா நாகரிக அரசியல்ன்றது 2026 டிவிக்கு ஆட்சிக்கு வந்தது அநாகரிக அரசியலா மாறிடுச்சு. சரிங்களா? ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல வந்து குறை சொல்லக்கூடாது. நாகரிக பண்பு கிடையாது. அது முதல்ல நீங்க வந்து சட்டசபையில நின்றுட்டு அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பாவை காணோம்னு சொல்றீங்க. சரிங்களா? அது அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அதை வெளியே வந்து தான் அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய அப்பா பத்தி தான் பேசியிருக்காரு. அவர் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவராக இருந்தாலும் சட்டசபையில நீங்க பேசுறது யாரு? தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், நீங்க சிஎம் ஸ்டாலின் தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே வந்துட்டு மீடியாக்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. என்ன கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர்? என்ன சொல்லியிருக்காரு? நீங்க அப்பாவை காணும், நீங்க அவர் உள்ள பேசினால மனைவி வந்து செங்கல்பட்டு கணவனை காணும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க ஒருத்தர் வந்து ஒரு நல்ல மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தவரை வந்து நீங்க குறை சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களை வந்து அவர் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நிறைய நடுநிலை பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு, 2 பேருமே அதை தவிர்த்திருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கருத்தை தானே சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது ஓகே தான். சரிங்களா? அவர் சொன்னக்கூடிய பதிலும் கரெக்டு தான். ஆனா ஒரு முதலமைச்சர் அப்படின்றது வந்து யாரு? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர். அவர் பேசக்கூடியது சரியாது. அவர் பேசுறது தவறுன்றதுனால தான் எதிர்கட்சி தலைவர் வந்து கண்டிக்கிறார். வேற எதுவுமே அதான் சார் 2 பேர் அதே எல்லாருக்கும் பொண்ணு கூட குறைச்சல் இல்லை. அவரே உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, நடக்கல, குறைகள் இருக்கு, மக்களோட குறைகளை சொல்லுங்க. அது சொல்ற விதத்துல சொல்லுங்க. யாரையும் நக்கல் அடிக்காது. அதே மாதிரி நீங்க ஏத்துக்கோங்க, குறைகளை ஏத்துக்கோங்க, நான் நிவர்த்தி பண்றேன்னு சொல்லுங்க. நீங்களும் நக்கல் அடிக்காது. நீங்க ஒரு அப்பா கதை சொல்ல போய் என்னோட அடுத்த கேள்வி அதுதான். என்ன ஒரு அம்மா கதை வருது, ஒரு மனைவியோட கதை வருது, பிள்ளைகளோட கதை வருது. இதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாது. தனி மனித விமர்சனத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தனி மனித ஒழுக்கம் வேணும்னு நீ சொல்ல போனா சிஎம் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அதனால் தனி மனித ஒழுக்கம்ன்றது இப்படி வார்த்தைகள் சிஎம் கூட வரக்கூடாதுன்றது மக்களுடைய விருப்பம். அதனால அனுபவபூர்வமா அவர் பார்த்தவர்ன்றதை நான் நல்லா ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றேன். யாராக இருந்தாலும் தனிமொழி ஒழுக்கம்ன்றது வள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பொருந்தும். அது எல்லாரும் கடைபிடிக்கணும். அது மட்டும் தாராளமையா. அது நமக்கு விஜய் சாரை குறை சொல்ல, இது ஸ்டாலின் குறை சொல்லுங்க. லைவ் போய்க்கு இருக்கு, மக்கள் பார்த்துக்கு இருக்காங்கன்றத நீங்களும் பாருங்க, நீங்களும் நடந்து போய் தோத்துட்டாரு. தோத்துட்ட பிறகு வீட்டில் தான் போறாரு. அவரு அப்பா காணனா அப்பா வீட்டில் போய் இவர் தான் போய் வீட்டில் பார்க்கணும் அப்பாவை. எப்படி சட்டசபைக்குள்ள வருவாரு? ஒரு ஆள் நான் கூட ஒரு இதாக இருக்குன்னா நான் தோத்துட்டா வெளியில தான் நிற்க முடியும். திருப்பி உள்ள சட்டசபை உள்ள போக முடியாது. அந்த இதில் போயிருக்கும்போது அப்பா காணனா இவரு என்ன பண்ண முடியும்? அப்பா போய் வீட்டை தான் பார்க்க முடியும். அப்பா உட்காந்து இடத்துல பேசுவார். அந்த லாஸ்ட் டைம் எவ்வளோ ஜனங்களை இது பண்ணாங்க. கெஞ்சா போதை, அந்த பொண்ணு கற்பழிப்பு, திருடு எவ்வளோ நடந்தது. அதுக்கெல்லாம் போலீஸுக்கே பவர் கொடுக்கல. போலீஸ் பவர் இவங்க கூட வச்சுன்னு இவங்க வந்து ஏமாத்துற மாதிரி. இப்போதைக்கு இவர் நிலைமைக்குன்னா டிவிகே செய்யறது நல்லது தான். போலீஸுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அது வந்து அவங்க குடும்பமான சார். உடம்புல 45 நரம்பு இருக்கு. அதுல ஏதோ ஒரு நரம்புல மாதிரி அது அவர் குடும்பம் அவர் இல்லை. அதுல நம்ம யாரும் விஷயில தலையிடக்கூடாது. அதை அவர் பாத்துக்கிறார். விஜய் அவர்கள் வந்து அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு பேசியிருந்தாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி மனைவியை வந்து ஒருத்தவங்க அவங்க கணவரை தேடிட்டு இருக்காங்க செங்கல்பட்டுல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இது தேவையில்லைண்ணே. அவங்க பிரச்சனை பர்சனலா இருக்கும். தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அதை பார்க்கணும். அவங்க பிரச்சனை எப்படியோ தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அதை பார்க்கணும்.
என்னுடைய கருத்து என்னன்னா, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அது மெயினாக மாறணும். மற்ற எது மாறுதோ இல்லையோ அது மெயினாக மாறணும். போதையே ஒழிக்கணும். ஏன்னா சின்ன பசங்க நானே நிறைய ஆளை பார்த்துருக்கேன். சின்ன பசங்க தான் ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதை ஒயினா என்னுடைய கருத்து அதை ஒழிச்சா வைக்கும். முதல்வர் விஜயோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்? முதல்வர் விஜய் வந்து அவர் முதல்வராக இனிமேல் நடந்துக்கிறார். மக்கள்லாம் நிறைய பேர் நல்லா தான் பேசியிருக்காரு, சூப்பரா இல்ல இல்ல, பேசியிருக்காரு ஒரு அம்மா அப்படின்றாங்க. கூட சொல்லுது, நாங்க நல்லா என்ஜாய் பண்றோமே. இது என்ஜாய் பண்ற இடமா? அதான் அதான் இப்ப அப்படின்னா நம்ம என்ன என்ஜாய் பண்ணா படத்துக்கு போகணும். பூவே அந்த மாதிரி படத்துக்கு போகணும், பீஸ்ட் மாதிரி படத்துக்கு போகணும், இது மாஸ்டர் மாதிரி படத்துக்கு போகணும். தாராளமா 500 2000 5000 கொடுத்து கூட படம் பார்க்குறாங்க, பார்க்கலாம். இது அதல்ல தமிழ்நாடோட வாழ்க்கை பிரச்சனை. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், என்ன மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தவறு. அது எதிர்கட்சி தலைவர் செஞ்சாலும் அது தவறு தான், ஆளுங்கட்சியில சிஎம் செஞ்சாலும் தவறு தான். ஆக்கப்பூர்வமா யாருமே பேசலன்றீங்க? உண்மை. அதுல பேசணும் ஒரே ஆளு தேமுதிக பொதுச் செயலாளர், ஒரு பொம்பளையா இருந்தாலும் சரியா பேசிச்சு. எனக்கு பிடிச்சது, நான் கட்சிக்காக சொல்லல, அந்த அம்மா யாருன்னு இல்லை, எந்த இல்லை. ஒரு பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு நன்றி சொல்லணுமோ சொல்லிச்சு, யாருக்கு என்ன செய்யணுமோ சொல்லிச்சு. சிஎம்மாக இருந்தாலும் ஒரு சாதாரண விஷயம் தான் சார். பெட் பாட்டிலுக்கு சாதாரண விஷயம். ஆனால் அந்த பணிச்சுமை அந்த வேலையாளுக்கு குறையுமா இல்லையா? சரி, நீங்க இப்ப வேணா விட்டுருங்க, குளிர்காலம் வருது, அப்ப டீ தான் குடிப்பீங்க, தண்ணி வேணாம், டம்ளரை வைங்க. நீங்க சொல்றது, ஏன்னா ஓபிஎஸ் கூட அதை கமெண்ட் அடிச்சாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க போய் குளிர்காலத்துல போய் ஜூஸை குடித்தா ஜில்லுன்னு வச்சு குடிப்பீங்களா? டீ காஃபிக்கு தானே கேட்பீங்க. சம்மர்ல போய் டீ காஃபி கொடுத்தா எனக்கு ஜூஸ் வேணும்ல. அப்ப நான் எதப்ப காலத்துக்கு தகுந்தாது இடம் பொருள் ஏவல், அதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே பொருந்தும். சரி, இடம் பொருள் ஏவலோட எல்லாரும் நடந்துக்கும். அது சிஎம்மாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பேச மாட்டான்னா அவர் வந்து திமுக வந்து ஏதோ மக்களை போட்டு அவ்வளவு கையில போட்டு அமுக்கலன்னு பாக்குறாரு, கொள்ளையடிக்கிறாரு. அந்த சீமா இப்ப விசேஷத்த மாதிரி எடுத்திருந்தாருன்னா இப்ப வந்திருப்பாரு. அவரு தான் எல்லாத்தையும் மக்களை பூரா கொள்ளையடிக்கிறது பாக்குறாரா? எங்க எல்லாமா எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. அதுக்காக மக்கள் பார்த்து நல்ல ஆட்சியை பார்த்து யாரா வருவான்னு கடவுளை பார்த்து சாமியை கும்பிட்டு நம்ம விஜய நாட்டம் உட்காந்து நல்லா செஞ்சிருக்காரு. ஆமா, விஜயனை தான் வந்து சூப்பரா செஞ்சிருக்காரு, எந்த மன குறை கிடையாது. ஆமா, இவர் முக ஸ்டாலின் வந்து கல்யாணத்துக்கு போய் ஒப்பு வச்சு கேட்கிறாரு. ஏன் அதே ஃபர்ஸ்டே பண்ணலாம், மக்களுக்கு இருக்கும்போது நல்லா செய்யலாம். இப்ப செஞ்சு அதுக்கு தலையில முட்டிட்டு மண்டையை தேய்க்கிற மாதிரி இது வந்து பண்ண மாதிரி இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, 6 மாசம் பொறுங்க. பாலியல் குற்றங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் விஷயங்களுக்கு எல்லாம் துறக்கிறதுக்கு 6 மாசம் பொறுக்கணுமா? 6 மாசம், அது 6 மாசம் சொல்லல, அவர் பொறுமையா ஒன்னொன்னா கையை ஆழ்ந்தே வர்றாரு. இப்ப இதுக்காக இன்னொரு 1 மாசத்துக்குள்ள இந்த பாலியல் குற்றங்களையும் கரெக்டா எதனா ஒரு ஐடியா பண்ணி செய்வார், செய்யாம இருக்க. ஆனா லேடிஸை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு இருக்கு. ஆனா இவங்க இன்னும் பாதுகாப்பு கொடுக்கல. சிங்கப்பெண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஆனா ஒரே நாள் தான் வந்தாங்க இந்த ஸ்கூலுக்கு. வந்தாங்களா? இங்க வந்தாங்க. நானே பேசினேன், மேடத்துங்களை பேசினேன், எல்லாம் பேசினேன். டெய்லி வருவாங்க, ஆனா டெய்லி வரல. அந்த பின்னாடி ஸ்கூல்ல பசங்க வந்து பைக்ல ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. ஒரு பொட்டை பொண்ணு கூட தைரியமா போக முடியும். பைக்கை வந்து இடிக்குது, ரேஸ் பண்றது, இதனால இருக்கும்போது நேற்று கூட டிவிக்கையில சரண்யான்னு ஒரு அம்மா இருக்காங்க, முகப்பேர். அவங்க கையில நான் கூப்பிட்டு அவங்க கையில நான் பேசுறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னும் போடலாம், இனிமேல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் பொண்ணு பசங்களையும் கொஞ்சம் அடக்கணும். பிரின்சிபால் அடக்குறாங்க, ஹெச்எம் அடக்குறாங்க, அப்போ கூட பசங்க அடங்க மாட்டேங்குது. அது நேர்மையாக தானே சொல்லியிருக்காங்க, நேர்மையாக தானே சொல்லியிருக்காங்க. நான் உங்களால கேள்வி கேட்குறேன், நீங்க நேரடியாக பதில் சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அதை எழுதி எடுத்து படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டுலாம் வந்து பதில் சொல்லுங்க. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருங்க நீங்க. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? தமிழ்நாடு தாங்க இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு முதன்மை மாநிலமா இருந்தது சிஎம் ஸ்டாலின் இருக்குது. இப்போ என்னாச்சு? இருக்கிற பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டை வந்து ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் காரணம்? பவன் கல்யாணம் பேசுறதெல்லாம் கவனிச்சிங்களா? பாருங்க எப்படி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை நக்கல் அடிச்சு சிரிச்சிருக்காரு. யாருக்கு கேவலம்? உங்களுக்கு இருக்கிறத வச்சுங்க, எங்களுக்கு கூட இல்லை. ஏன்னா நாங்கள் தமிழ் உணர்வோட இருக்கோம், பெரியாரை கூட இருக்கணும். திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு படித்து தெரிஞ்சிருக்கோம், வரலாறுன்னு என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் படிச்சு தெரிஞ்சிருக்கோம். வரலாறுன்னா உங்களுக்கு தெரியாதனால தானே இவ்வளவு ரொம்ப கேவலமா நடந்துக்கிறீங்க எல்லாருமே. அறிவோட செயல்பட்டீங்கன்னா தமிழ்னா என்ன, தமிழ்நாடுனா என்ன, தமிழ் மக்கள்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியலையே. தெரிஞ்சாதானே பேச முடியும், தெரிஞ்சாதானே உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மேல சொல்லுங்க, அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, சொல்லவே இல்லையே. சண்டைக்கு தான் வராங்களே கண்ட அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுவார்.
ஆனா மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. நடைமுறை என்ன நடக்குது அதை பார்க்க மாட்டாங்க. ரெண்டு கட்சியிலுமே சரி. அதான் நம்ம கருத்து. இப்படியே ஒரு ஆளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா போட்டி போயிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை கொண்டு வரணும். அதான் அவ்வளவுதாங்க. மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா. வருது, இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். அண்ணன் இப்ப சொன்ன மாதிரி தங்கத்துக்கு, குழந்தைகளுக்கு தங்கத்துக்கு தான். என் வீட்டு பக்கத்துல கூட ஒரு பாப்பா பிறந்திருக்கு. அதுக்கு 1 கிராம் தங்கம் போட்டிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராரு, பார்க்கலாமே. சட்டமன்றம் போய்கிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் விஜய் வந்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க. திமுக ஏஞ்சி வெளிநடப்பு பண்ணிட்டாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? திமுக வெளியில் அவங்க தப்பு செஞ்ச உணர்றாங்க, அதனால வெளியில வராங்க. அந்த எம்எல்ஏ சரி, எக்ஸ் எம்எல்ஏ இப்போ ஜெயிச்சு திருப்பி இங்கே வந்திருக்காங்களே, டிஎம்கேல வந்தவங்க ஒன்றும் தப்பு செய்யாமல் இல்லையா? யார் தப்பு செய்யாமல் இருக்காங்க? எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கையில் இருக்க சொத்து ஏற்றால இப்போ இருக்க சிஎம் அந்த கடன் அடிச்சால ஜனங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். இப்போ 6 மாசத்துல எல்லாருக்கும் இது 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபா தான் தராரு. ஆனால் இன்னும் 3 மாசம் எப்படியும் ஆயிடும். அந்த காசு கொடுக்குது செப்டம்பர்ல கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர்ல குழந்தைங்களுக்கு குழந்தைங்களே தங்க போடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஓகே. சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கணும். கொஞ்சம் தெளிவா வந்து எல்லாருக்கும் என்னென்ன பண்ணோம், ஜெயலலிதா அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த லெவல்ல வந்தாருன்னா நல்லா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து ஒரு விஷயம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி, எதிர்பார்த்து சரி இவர் வந்தா சரியா செய்வார் நம்ம எதிர்பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில வந்து நல்லா தான் நடந்தது எல்லாமே. எங்க வந்து நீங்க அந்த உங்க குறையை கண்டுபிடிச்சீங்க? எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. வேணுமானா வீண்படி சொல்லலாம், வீண்படி சொல்லலாம். ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தவர் தான் ஸ்டாலின். அவர் மேல நீங்க குறையெல்லாம் சொல்லிட முடியாது. அவர் சரி, நீங்க குறைகள் சொல்றீங்கன்னா ஆதாரத்தோட சொல்லணும். அதை தான் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, குறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை சொல்றதுக்கும் உங்களால முடியல. எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம், எல்லாத்துக்கும் டிஎம்கே தான். ஆட்சி வரதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் காரணம், ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே தான் காரணம். அப்போ நல்ல மாற்றங்கள் இருக்கிறத மட்டும்தான் மக்கள் எடுத்துக்க முடியும். அந்த மாற்றத்தை தான் இப்ப செயல்படுத்திட்டே இருக்காங்க. இவங்க புதுசா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரல. புதுசா புதிய மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க இல்லையா? அந்த புதிய மாற்றம் என்ன நடந்துட்டு இருக்கு? எதுவுமே வரலையே. எந்த புதிய மாற்றம் நடக்கலையே. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இது நிறைவேற்றலையே. ஒண்ணு நிறைவேற்றி தான் வருவாளியே, ஒன்றும் நிறைவேற்றலையே. இப்ப சொல்லியிருக்காரு செப்டம்பர் 15 தாய்மாமன் 1 கிராம் மோதிரம் சொல்லியிருக்காரு. அதையாவது சரியான முறையில ஒழுங்கா பயன்படுத்துறாங்க. ஓட்டு வாங்கி ஜனங்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வேற இடத்துக்கு வேற இதுக்கு போடுறாங்கன்னா பதவிக்காகவும் பணத்துக்காக போறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. வந்தீங்களா ஒரு 6 மாசம் ஜெயிச்சு மக்கள்களை ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு நீங்க நல்லது பண்ணீங்கன்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. ஓட்டு பெற்ற பிறகு நீங்க ஜனங்களை ஏமாத்துற மாதிரியா இதுல? அப்ப நீங்க எதுக்கு வந்து ஓட்டு கேட்கறீங்க? ஓட்டு கேட்க தனியா நின்று சுயேட்சை நின்று போய் அதிமுக மேலுக்களை சொல்றீங்களா? அதிமுக யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பொதுவான சொல்றேன். அதுக்கு என் அம்மா கட்சின்னு தான் சொல்ல, பொதுவாக சொல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது துரோகம் பண்ணிட்டு போகக்கூடாது. அதுக்கு ஆதலையே இருக்கும்போது நான் விஜயில போறேன்பா சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா ராஜினாமா பண்ணு. அந்த எம்எல்ஏ இருக்கும்போதே முன்னாடி எக்ஸ் எம்எல்ஏ இருந்தாங்களே, எக்ஸ் எம்எல்ஏ இருக்கும்போது மாறி இருக்கலாம்ல. மாறிட்டு நான் விஜயில போறேன் சொல்லி இப்போ நம்ம குரூப்லயே கமலக்கண்ணன் போயிட்டாரு, இவரு நிறைய பேர் போயிட்டாங்க. கிரி போயிட்டாரு, டிடிவில கிரி போயிட்டாரு, எல்லாமே போயிட்டாங்க. போறதை பத்தி தப்பு இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஜனங்களை சொல்லிட்டு போயிருந்தா ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வந்திருக்கும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்துல இருந்து இப்ப இருந்த நம்ம சிஎம் ஸ்டாலின் காலம் வரைக்கும் எல்லாமே அந்த மாமன்றத்துல அந்த சபை மரியாதைன்றது நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா நேற்று நடந்த ஒரு விஷயம் வந்து அந்த சபையினுடைய மரியாதையை போச்சு. அந்த மரியாதை சீர்குலைஞ்சு போச்சு. சட்டமன்றம் எவ்வளவு பெரிய 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 தலைவர்கள் உட்கார்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ண இடம். மக்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கும் பதில் சொன்னதுக்கான விஷயம். அது மாதிரி எதுவுமே நடக்கலையே. சட்டமன்றம் நடக்குது, சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லையே. மக்களுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லையே, எதுவுமே பேசலையே. நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டமன்றமா இல்ல? ரெண்டு பேர் சைடுல இருந்துமே அப்படி சொல்ல முடியாது. ஆக்கப்பூர்வமான சட்டமன்றம் இருக்கணும்ன்றதுக்காக தான் எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அர்ஜுனா இவரு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர்னா பதில் சொல்றாரு. அர்ஜுனா எழுந்துக்கிறாரு, பதில் சொல்ல எழுந்துக்கிறாரு. சபாநாயகரே கண்டிக்கிறாரு, இருங்க சபை மாண்பு குலைக்காதீங்கன்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? அவங்க சரியா பேசல, ஆதாரத்தோட பேசலன்னு தானே அர்த்தம். அதுக்கு நீங்க சரியா பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்க, தெளிவடைய போகுது, அவ்வளவுதானே. லைவ் கட் பண்றீங்க, எது கட் பண்றீங்க? லைவ் இதுக்கு முன்னாடி லைவ் தானே போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப 2 நாள் லைவ் போய்கிட்டு தான் கேட்டதுக்கு அப்புறம் தானே போடுறீங்க. அது கட் பண்ணதே தப்பு தானே. முதல்ல ஆல்ரெடி இருந்தது இல்ல, அது நீங்க புதுசா அதை பண்றீங்க, தப்பு தானே. அது நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? தெரியப்படுத்துங்க. மாற்றன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எதுவுமே தெரியப்படுத்தல நீங்க. அதே மாதிரி எதிர்கட்சிக்காரங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, முதல் நாள்ல உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் போது சிஎம் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல.
ஆனா அடுத்த நாள் வந்து பதில் சொல்றாரு. ஸ்கிரிப்ட் இருந்தாதான் விஜய் அவர்கள் பேசுறாருன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அது உண்மையா? மக்களுக்காக எதுவும் விவாதிக்காம ஏதோ வெறும் சண்டையை மட்டுமே போட்ட மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்களுக்காக விவாதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தேன், மக்களுக்காக விவாதிக்கிறாங்க.